ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாத்ராமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் மோசையை கொண்டு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படி சேவிக்கும் பொழுது, சேவிப்பது என்றால் அவருக்கு பணிவிடை செய்வது. அவருக்கு நாம் பணிவிடை செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் பணிவிடை செய்யும் பொழுது நம்முடைய அப்பத்தை, உணவை ஆசீர்வதிக்கிறார். நாம் குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உணவு இல்லையே, சாப்பிடுவதற்கு வழி இல்லையே என்று அங்கலாய்க்கிறோம். ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் உடனடியாக அது ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தை வைத்து சொல்லுங்கள். நீ இப்படி சொன்னீரே ஐயா, நான் உம்மை சேவிக்கிறேன், உனக்கு பணி செய்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க தாங்கன்னு கேளுங்க, நிச்சயமாகவே அவர் தருவார். இரண்டாவது, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்கிறார். வியாதியும் மனித வாழ்க்கையிலே உணவுக்கு அடுத்தபடியாக வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். இது இயல்பான ஒரு விருப்பம், அது தவறான விருப்பம் அல்ல. வியாதி மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை, வியாதி நம்மை ஆட்கொள்ளும் போது கூட ஆண்டவரிடத்திலே செல்வோமானால் அவர் வியாதியை நம்மை விட்டு விலக்குற வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர் செய்ய வேண்டியது 2 காரியங்கள். ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நாம் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது மற்ற 2 காரியங்கள், உலக பிரகாரமாகவும் உடலுக்கும் தேவையான 2 காரியங்களையும் அவரே நிறைவேற்ற வல்லவர். ஏனென்றால் நான் ஒரு சாட்சி அறிவேன். ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு இயக்கத்தில் பணியாற்றி பல வருஷங்கள் இந்த இயக்கத்துக்காக தேவனுடைய பணியை அந்த இயக்கத்தின் மூலமாக செய்தார். கடைசியிலே அவருக்கு திடீரென்று ஒரு பெரிய வியாதி வந்து ஹாஸ்பிட்டல்லே, மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவைகள் மத்தியிலையும் அவர் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் பொழுது அநேகர் அவரை குறித்து சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக பணி செய்தீர்கள், அவரை சேவித்தீர்கள், அவருக்காக பணி செய்ததினாலே ஆண்டவர் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். இந்த வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வர முடியாது என்றுதான் அநேகர் நினைத்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மீண்டுமாக இந்த உயிர் பிச்சை தந்து, இந்த சகோதரன் 2019 ஹாஸ்பிட்டலே அனுமதிக்கப்பட்டார். இன்றைக்கு 2026 ஆகுது. இன்றும் உயிரோடு இருக்கிறார். உயிர் போகிற நிலையிலும் கூட வியாதியை உன்னை விட்டு விலகுன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய பணியை, ஆண்டவருக்காக அவர் செய்த ஊழியத்தை நினைவு கூர்ந்து அவர் வியாதியை அவரை விட்டு விலக்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் உணவுக்காக அவர்கிட்ட கேட்போம். வியாதி வந்தாலும் அவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமாக. நல்ல தகப்பனே, இசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையே சேவிக்கும் பொழுது, உமக்கு பணி செய்யும் பொழுது வியாதியை எங்களை விட்டு நீக்கிறேன். எங்களுக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கையில தேவையான உணவு, தண்ணீர் 2ம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நல்ல சுகமான வாழ்க்கையும் தேவை. இதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். யார் யார் இந்த செய்தியை கேட்கிறார்களோ எங்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கும் இந்த உணவை கொடுங்க, நல்ல தண்ணீரை கொடுங்க. அவர்கள் விசுவாசித்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அருள் செய்யுங்க. அதே போல வியாதியையும் ஆண்டவரே அவர்களை விட்டு அகற்றுங்க. இந்த வியாதி என்னை விட்டு போகலையே என்று சொல்லி வருத்தப்படுவார்கள். ஆனால் உம்மிடத்தில் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, வியாதியை விலக்குவேன் என்று சொல்லி அதே வண்ணமாக நீங்கள் செயலாற்றும்படியாக கெஞ்சுகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.